காவிரி பாசன விவசாயிகள் சங்க தலைவர், கீழ்பவானி பாசன விவசாயிகள் சங்கத்துக்காக நீண்ட நெடிய குரல் கொடுத்த ஒரு விவசாய சங்க தலைவர் ஐயா நமது நிலையத்துக்கு வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ காவிரி பிரச்சனைக்கு நடுவில் ஐயா நீங்கள் ஒரு நீண்ட நெடிய போராட்டங்களை இந்த விவசாய சங்க தலைவராக ஐயா நல்லுசாமி என்று அறியப்பட்ட நீங்கள் இப்போ காவிரி பிரச்சனை கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு காவிரி நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, காவிரி மேலாண்மை வாரியம், இத்தனை தீர்ப்புகளும் வந்த பிறகு காவிரி கடைமடை காஞ்சு போய்தான் இருக்கு. அப்போ இதே போல கீழ்பவானி விவசாயிகள் சங்கம் நீங்க தலைவராக நீண்ட கால போராடி இருக்கீங்க. இந்த கீழ்பவானி விவசாய சங்க தலைவராக விவசாய சங்க பல கருத்து மோதல், அதே போல கீழ்பவானி விவசாய நிலங்களை தாண்டி நிறைய சாய ஆலை, சாராய ஆலை, இப்படி பல ஆலைகளுக்கு நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த பாசனம் நடைபெறுகிறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்க. விவசாயிகளை தாண்டி பெருமுதலாளிகளுக்கு 12 TMC நீர் அளவீடுனா 30 TMC தண்ணி முதலாளிகள் பயன்படுத்துவதற்காக அணைகள் திறக்கப்படுகிறது. அதிகாரி முதலாளிக்கு ஆதரவாக இருக்கிறாள்னா அப்போ விவசாய சங்கங்கள் அத்தனையும் வீரியம் இல்லாமல் போயிடுச்சா? உண்மை. மக்களுக்கு புரிதல் இல்லை. அதாவது இந்த கீழ்பவானி திட்டம்ங்கிறது ஆங்கிலேயர் காலத்திலேயே முயற்சி பண்ணாங்க. அப்போது ஆங்கிலேயர் காலத்தில் கேட்டாங்க. அப்போ பழைய ஆயக்கட்டு இருந்தது, கொடுவேரி பாசனம், காளிங்கராயன் பழைய ஆயக்கட்டு. அது 24,504 ஏக்கர். இது 15,743 ஏக்கர். இந்த பாசனத்துக்கு அணை கட்டினா கூடுதலாக தண்ணி கிடைக்கும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உங்களுடைய பங்களிப்பு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அணை வேண்டாம், தண்ணி வேண்டாம், பணமும் கொடுக்கலன்னு ஒதுங்கிக்கிட்டாங்க. யார்? பழைய பவானி பாசனதாரர்கள். சரி சரி. அப்புறம் இந்த கீழ்பவானி பாசனம் இருக்குது. அந்த அணை கட்டினா பாசனம் பெறக்கூடியது 2,07,000 ஏக்கர். அவங்கக்கிட்ட தான் அந்த 10,5 கோடி ரூபா வாங்கி நில எடுப்புக்கு, அணை கட்டுறக்கு, கால்வா வெட்டுறக்கு எல்லாம் செலவு பண்ணாங்க. அப்போது அணை பாசனம் 1956 வந்தது. அப்போ காமராஜர் முதலமைச்சர், பக்தவச்சல் நீர்வளத்துறை அமைச்சர். அப்போ 2 அரசாணை போடுறாங்க. ஒரு போகமாக இருந்த பழைய ஆயக்கட்டு இருபோகமாக்குறாங்க. ஏன்னா அவங்க பணம் கொடுக்கல, இருந்தாலும் தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ 2 நிபந்தனைகள். த கவர்மெண்ட் டு நாட் கேரண்டி சப்ளை ஃபார் செகண்ட் கிராப் கல்டிவேஷன். 2வது போகத்துக்கு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்காது. 2வது நிபந்தனை, டூரிங் த ஸ்கார்சிட்டி பீரியட் water will be supplied for second crop only after meeting the demands of the legitimate ஆயக்கட் under the lower பவானி project. தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகின்ற காலங்களில் சட்டப்படி உரிமை பெற்ற கீழ்பவானியினுடைய தேவை பூர்த்தி செஞ்ச பின்னாடி தான் அவங்களுக்கு 2வது போக விடணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அரசாணை மூடி மறைச்சிட்டு அங்கே கொடிவேரி பாசனம் திறக்கும் போதே 10 மாதம் திறக்க வேண்டியது, 2 போகம் திறக்க வேண்டியது. இங்கே காளிங்கராயன் திறக்கும்போது 3 போகம் 320 நாட்கள்னு திறக்க வேண்டியது. இப்படி தப்பாக நீர் நிர்வாகம் பண்ணி இதுவரையில் நாங்கள் 16 போக கடலை சாகுபடி இழந்திருக்கிறோம், 8 போக நெல் சாகுபடி இழந்திருக்கிறோம். ஒரு வருஷம் பாருங்கள், ஒரு அநியாயம். அங்கே கொடிவேரி பாசனத்துக்கு 2 போகம் தண்ணி விட்டாங்க, காளிங்கராயனுக்கு 3 போகம் விட்டாங்க, கீழ்பவானிக்கு தண்ணியே விடலை. அணை கட்டுறதுக்கு என்ன காரணம்? அந்த அரசானது தெரியல எங்களுக்கு. 2003 தான் கண்டுபிடிச்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் யாருக்கு திறக்கூடாதுன்னு ஒரு தடையான வாங்கினோம். வாங்கின பின்னாடி என்னால் வெற்றி பெற முடியல. என்ன காரணம்னா, அந்த காளிங்கராயன் கரை இருக்குங்களே, கரையில் நிறைய சாயப்பட்டறைகள் இருக்குது, தோலாலைகள் இருக்குது. அவங்களுக்கு தண்ணி வேணும், ஆண்டு முழுவதும் தண்ணி வேணும். நீங்கள் தண்ணி எடுக்கிறது, எடுத்த தண்ணி மாசுபடுத்துறது, மாசுபடுத்தின தண்ணியை நள்ளிரவு 12 மணிக்கு மேலே
அதிலே விட்டுறது. கால்வாயில் ஆற்றுல விட்டுறது. அதுக்கு அந்த கால்வாயில் தண்ணி போகணுமே, ஆண்டு முழுது போகணுமே. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க பணத்தில். அதிகாரிகள் விலைக்கு வாங்கப்படுது எல்லாம் A to Z, நீங்கள் கீழிருந்து மேல் வரல எல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த கொடிவேரி பாசனத்துக்கு ஏன் திறக்கிறாங்கன்னா, ஏராளமான அந்த பவானி ஆற்றினுடைய கரையில் பார்த்தீங்கன்னா நிறைய காகித தொழிற்சாலைகள் இருக்குது, 2 சர்க்கரை ஆலைகள் இருக்குது, ஒரு சாராய தொழிற்சாலைகள் இருக்குது, அனுமதியற்ற பாசனங்கள். அங்கேருந்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு எண்ணமங்கலத்துக்கு தண்ணி போகுது, அந்தியூருக்கு தண்ணி போகுது. இவங்கெல்லாம் அடிக்கிறாங்க பணத்தில், திறக்கிறாங்க தண்ணி அணைய. இதுதான் நீர் நிர்வாகம். ஆனால் நாங்கள் பணம் கொடுக்குறோமா விவசாயிகள்? இல்லை இல்லை இல்லை. என்ன பண்ணாங்க, அங்கே கொடிவேரி பாசனம் தண்ணி திறக்கிற காரணம், அங்கே சர்க்கரை ஆலைகள் இருக்குது, சாராய தொழிற்சாலைகள் இருக்குது, அடுத்தது காகித தொழிற்சாலைகள் நிறையா இருக்குது, அனுமதியற்ற பாசனங்கள். எண்ணமங்கலத்துக்கு தண்ணி போகுது, அந்தியூருக்கு போகுது. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, ஆளுமையோடு இருக்காங்க, அடிக்கிறாங்க பணத்தில், திறக்கிறாங்க தண்ணியை. தொழிலதிபர்கள். அதுதான் நீர் நிர்வாகம். சரி, அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் பக்தவச்சலம், அவர் இப்போ இல்லை. அதுக்கு அடுத்து நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் NSS மன்றாடியார், பழைய கோட்டை பட்டக்காரர், அவரும் இல்லை. அடுத்து கலைஞர் கருணாநிதி, அவரும் மேலே போயிட்டார். அடுத்து சாதிக் பாட்சா, அவரும் இல்லை. இப்படி பல பேர் இல்லை. இன்னைக்கு யார் உயிரோடு இருக்காங்க நீர்வளத்துறை பொறுப்பு வச்சவங்க? எப்பப்போ கலைஞர் முதலமைச்சராக இருந்தாரோ அப்போல்லாம் நீர்வளத்துறை பொறுப்பு வச்சவர் துரைமுருகன், அவர் பழந்தன்னு கொட்டை போட்டவர், அவர் உயிரோடு தான் இருக்காரு. ஆமாம். இதே நீர்வளத்துறை பொறுப்பு வச்சவர் ஓ பன்னீர்செல்வம், அவர் உயிரோடு தான் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி உயிரோடு தான் இருக்காரு. KV ராமலிங்கம் உயிரோடு தான் இருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய N புசி ஆனந்த் அவர் இருக்கார்ல. இவங்களையெல்லாம் வர சொல்லுங்க, நீர் நிர்வாகத்தை அவர் நடக்கலேன்னு சொல்லுங்க, நான் என் சொத்து போற எழுதி தர்றேன். இல்லை புரியல. நீர் நிர்வாக தவறு நடக்கல, நீர் நிர்வாகத்தில் தவறு ஏதும் நடக்கவில்லை. இந்த 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 இது இருக்கல்லுங்க, இதில் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைக்கு மாறானவை அப்படின்னு நிரூபிக்க சொல்லுங்க. என் சொத்து போற எழுதி தர்றேன், வாழ்நாள் முழுது அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன். அப்படி இப்போ இவ்வளவு தவறுகள் பண்ணி ஒரு தடையான வாங்கியுமே எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னன்னா, ஒரு தவறு கண்டுபிடிக்கப்பட்டால் அது உடனடியாக திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆனால் அதுக்கு எடுபடலை. இல்லை, இங்கே தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ உயர்நீதிமன்ற தீர்ப்பையோ யாரும் மதிப்பதே இல்லை. ரெண்டாவது கண்டெம்ட் போட வேண்டியதாக இருக்குது. கண்டெம்ட் போட்டு அதை நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு ஆண்டு காலம் போராட வேண்டியது. நீங்கள் என்னன்னா, இப்போ ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ரிட்டு எண் 425/2013. அதில் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல்டு பை த ரெஸ்பாண்டன்ஸ். நீர்வளத்துறை சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆல் த ஓல்டு ஜியோஸ் காம்பண்டியம் ரெகுலேஷன்ஸ் cannot be enforced after final order of tribunal functioning under an act of parliament under article 362 of the Indian Constitution. அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் 262 கீழ் அமையப்பெற்ற ஒரு பாராளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாயம் இறுதி தீர்ப்பு சொன்ன பிறகு அனைத்து அரசியல் சட்டங்களும் காம்பண்டியம் ரெகுலேஷன்ஸ், அதாவது வரைவு விதிமுறைகளும் செல்லுபடியாகாதுன்னு இங்கே எங்களுக்கு பதில் என்ன தெரியுங்களா? அதே நீர்வளத்துறை, நாங்கள் காவிரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறது இல்லை, அந்த வரைவு விதிமுறை அந்த காம்பண்டியம் ரெகுலேஷன்ஸ் படி தான் நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக மீனுக்கு வாழை காட்டுறாங்க, பாம்புக்கு தலை காட்டுறாங்க, இடையில பணத்தை வாங்கிக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்களை குப்பைக்கூடைக்கு போயிருந்தேன். அதாவது இது விவசாயிகளை திட்டமிட்டு மோத விட்டாங்க. இது பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. இல்லை, எப்படி விவசாயிகள் எப்படி மோதுறாங்க? இப்போ 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 இந்த வருஷம் கொடிவேரி பாசனத்துக்கு தண்ணி திறந்துட்டாங்க. அதாவது கொடிவேரி பாசனத்துக்கு தண்ணி எவ்வளோ தெரியுங்களா? மொத்தமே 4.65 TMC தான். போகத்துக்கே 9 TMC திறந்துருக்காங்க. அதாவது திறக்கக்கூடாத கோடையில் கர்நாடகாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எந்த ஒரு நீர்த்தேக்கத்தில் தண்ணி கோடையில் தரக்கூடாது, கோடை சாகுபடிக்கு தரக்கூடாது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் மட்டும்தான் திறக்கிறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னா பணம். தொழிற்சாலைகளுக்கு தண்ணி வேணும். ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருந்தபோது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போடுறாங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா,
பாசன பருவம்ங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதி துவங்கி ஜனவரி 31 முடிஞ்சிருது. 8 மாதம் பாசன பருவம். மீதி இருக்கக்கூடிய 4 மாதங்கள் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 கோடை காலம். கோடை காலத்தில் தண்ணி வந்து பாசனம் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி 1924 உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு, காவிரி தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு மாறாக கர்நாடகா என்ன பண்ணுறாங்கன்னா, பாசன பருவம் முடிஞ்ச உடனே ஜனவரிக்கு பின்னாடி அணையில் தண்ணி இருந்தால் கோடை சாகுபடிக்கு திறந்துடுறாங்க, அவங்களுக்கு திறந்துடுறாங்க. அப்புறம் ஜூன் மாதம் வந்து பருவமழை துவங்கும் போது அணை பூரா வடிச்சிடுறாங்க. ஜூன் மாதம் தமிழ்நாட்டுக்கு விட வேண்டிய 10 TMC கொடுக்க முடியறதில்ல, ஜூலை 34 கொடுக்க முடியறதில்ல, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40 கொடுக்க முடியறதில்ல. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி பாதிக்கப்படுது. இது நீதிமன்ற அவமதிப்புன்னு போட்டாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் 1958லேருந்து எத்தனை ஆண்டுகள், இதுவரையில் 68 ஆண்டுகளா கோடையில் திறக்கிறவன். இது எந்த விதத்தில் நியாயம்? கர்நாடகா கோடையில் திறக்கூடாது, தமிழ்நாட்டு திறக்கணும்னா ஆலை அதிபர்கள் அடிக்கின்ற பணம். இதனால பாதிக்கப்படும். சரி, இப்போ இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு என்ன தீர்வுனா, நாங்கள் வந்து எங்களால் ஒன்றும் பணம் கொடுக்க முடியாது. அதனால வந்து கடந்த தேர்தலே ஒரு முயற்சி பண்ணேன். இந்த 10 தொகுதிகளில் 10 வேட்பாளர் நிறுத்தலாம் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன். நான் வந்து ஒரு 10 மாதம் உடல்நல குன்றி படுத்துக்கிட்டேன். இருதய கோளாறு, நான் இருதய நோயாளி, நான் படுத்துக்கிட்டேன். இந்த ஒரு மாதமாக தான் கொஞ்சம் செயல்படுறேன். இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஓரளவுக்கு விவசாயிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பெரிய அளவில் மக்களை திரட்டி போராடலான்ட்டு இருக்கிறேன். நாங்கள் மக்களை திரட்டி தான் போராட முடியும். அவங்க பணத்தில் அடிக்கிறாங்க, நாங்கள் மக்களை திரட்டுறோம். இல்லையா, நான் என்ன கேட்குறேன், இப்போ உலக வரலாறுகளை பிரட்டி பார்த்தா இந்த தொழிற்சாலை அதிபர்கள், தொழிலதிபர்கள்லாம் மக்கள் சக்திக்கு முன்னாடி காணாமல் போயிருக்கானே. ஏன் மக்கள் இந்த தொழிலதிபர்களுக்காகவே இந்த நீர் மேலாண்மை நடக்குது, விவசாயிகளுக்கு நடக்கலை அப்படிங்கிற விஷயம்? நீங்கள் அங்கே விவசாய மக்கள் ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்களா, ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்களா? 5 லட்சம் பேரும் திரண்ட அரசு ஆடி போயிருமே. ஏன் 5 லட்சம் பேரால் ஒரு விழிப்புணர்வோடு வீதிக்கு வர முடியல? அவங்க கவனிச்சிடுறாங்க. இப்போ எங்கள் ஊரில் ஒரு திருவிழான்னா, ஒரு சாமி கோயில் கட்டணும்னா அந்த கட்டுறதுக்கு வந்து ஒரு 10 லட்சம் ஆச்சுன்னா 5 லட்சம் அவங்க கொடுத்துட்றாங்க. அப்போ அழிந்து போவதை தவிர வழியில் அறியாமை அடைக்காளுறாங்க. இது பிரித்தாலும் சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. விவசாயிகள் என்னதான் இருக்கட்டும், தன்னுடைய வாழ்வாதாரத்தை தன்னாலேயே தீர்மானிக்க முடியாதவன் அவன் எப்படி சமூகத்தை தீர்மானிப்பான், அதனுடைய குடும்பத்தை தீர்மானிப்பான்? முதலாளிகள் இவனுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணுறான்னா அப்போ எந்த போராட்டமும் அவர்களை ஒன்றுபடுத்த முடியாத. அப்போ இப்போ எனக்கு பார்த்தா இப்போ இந்த கீழ்பவானி விவசாய மக்கள் எத்தியோப்பியா மக்களை போல முட்டாளாக இருக்கு. ஆமாம், அதை விட மோசமாக இருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கொடிவேரி பாசனத்துக்கு 2வது போகம் எவ்வளவுனா, பாசன பரப்பளவு 2000 ஏக்கர். எவ்வளோங்க? 2000 ஏக்கர். நஞ்சை இல்லை, புஞ்சை தான். அதுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நீர் அளவு எவ்வளோனா, தீர்ப்புப்படி காவிரி இறுதி தீர்ப்பு வால்யூம் 5 பக்கம் 85 தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த பாசனத்துக்கு 2வது போகத்துக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நீர் அளவு 0.17. எவ்வளவுங்க? 0.17, 1/4 TMCயோட கிடையாது. ஆனால் திறக்கிறது வந்து 9 TMC. 0.17ங்க 9ங்க. அப்புறம் அந்த 2000 ஏக்கர் கிடையாது, 24,504 ஏக்கருக்கு திறக்கிறாங்க. அப்போ இந்த அதிகாரிகள் தான் இந்த நீர் மேலாண்மையை தவறாக பயன்படுத்துகிறாங்க. பாருங்க, அந்த அதிகாரி பெயரை குறிப்பிட்டு இல்லை, அந்த அதிகாரி பெயரை குறிப்பிட்டு, அந்த அதிகாரி குழுவின் பெயரை குறிப்பிட்டு சட்டவிரோதமான அதிகாரிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த குற்றச்சாட்டை மக்களுக்கு கொண்டு போனால் அதுக்கு தீர்வு கிடைக்காதா? தீர்வு ஒரு மாநாடு போட்டங்க 23/7/2019. 55,000 புத்தகம் அடித்தேன். 55,000 புத்தகம் 10 தொகுதிகளில் பவானி சாகர்லேருந்து அரவாக்குறிச்சி வரல எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த எல்லாம் என்னென்ன தவறு நடக்குதுன்னு. ஆனால் விவசாயிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியல. யாரும் படித்து பார்க்கறது இல்லை. வாங்கிட்டு போகிறதோட சரி, வாசிக்கிறது இல்லை. 55,000 புத்தகம் 1 2 55,000 பேர்கிட்ட போய் சேர்ந்துன்னா 55,000 பேர் வீதியில் இறங்கினா இந்த ஆலை முதலாளிகள் ஓடி போயிடுவாங்களே. விழிப்புணர்வு இல்லையே. பெரிய சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு.
நெஞ்சு பொறுக்குதலையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனே இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நான் 50 வருஷமாக இருக்கிறதுங்க தலைவரா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, மக்களை மாற்ற முடியல. இந்த அநியாயத்துக்கு எதிராக மக்களை திரட்டி போராட என்னால் முடியல. அந்த தோல்வியை நான் ஏற்றுத்தாகணும். அன்னைக்கு வந்து இளமையோடு இருந்தேன், இன்னைக்கு முதுமை வந்துருச்சு. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. 50 ஆண்டுகள் நானும் எவ்வளவோ சிரமப்பட்டு பார்த்தேன். நீங்கள் வந்து உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் பார்த்துட்டோம், படியை முதிச்சாச்சு. ஆனால் எந்த பலனும் கிடையாது. பணத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அதுதான் வள்ளுவர் பதிவு பண்ணார். வள்ளுவர் ஒரு தீர்க்க தரிசி, ஒவ்வொரு குறளும் தீர்க்க தரிசனம். அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. நீர் நிர்வாகம் அந்த உலகத்தில் நடக்குதா, இந்த உலகத்திலையா? இந்த உலகத்தில். இங்கே என்ன வேணும்? காரல் மார்க்ஸ் பொதுவுடைமை தத்துவத்தை மண்ணில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வச்ச பேர் என்னங்க? கேபிட்டலிஸ்ட். எல்லாம் அதில் தான் இருக்குது. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை. அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், இப்போ அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சொந்த நிலம், பாசன நிலம் தரிசா போகுது, விளையலை. இதற்கு அவர்கள் தானே போராடணும். அதுக்கு நீங்களா போராட முடியும், இல்லை அவரா போராட முடியும்? அவர்களுடைய உரிமைகளை போராடுவதற்கு நீங்க தலைமை தாங்கலாம், வழிகாட்டலாம், வழக்கு போடலாம். ஆனால் போராட்டம் யாருக்கானது? மக்களுக்கானது, பயனாளிகளுக்கானது. அந்த மக்களே பயனாளிகள் வரல. அப்ப யாரு? அப்ப இந்த எப்படி போராடுவது? இப்போ வந்து ஊர்கூட்டம் போட்டுட்டு இருக்கிறோம். நேற்று கூட முத்தூரில் ஒரு திருமண மண்டபத்தில் போட்டோம். திருமண மண்டபத்தில் வந்து அந்த முத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எத்தனை பேர் இருக்காங்க, பயனாளிகள் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க, அந்த தண்ணி வச்சு தான் விவசாயம் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரம் எல்லாமே இருக்குது, கடகன்னு எல்லாமே இருக்குது. ஆனால் வந்தது வந்து ஒரு 40 பேர். நானும் மட்டும் சொன்னது ஒரு 100 பேருக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கேன். எங்கே அப்போ இல்லை இதில் எனக்கு ஒரு உண்மையாகவே இதில் எங்கே தவறு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? தவறு எங்கே நடக்குதுனாங்க, இதில் வந்து என்னன்னா பணத்தில் இல்லையா? இல்லை அதாவது பாருங்க இல்லை இன்னும் எனக்கு இன்னும் ஒரு புரியாத விஷயம். கவர்ச்சி அவனுடைய வாழ்நிலையை காப்பாற்றாது. இல்லை முதலாளி அவனுடைய சொந்த நீர் தண்ணி வந்தால் தானே விவசாயம் பண்ண முடியும். அந்த நீரே வரலைன்னா பாலைவனமாக போயிடும், அவனுடைய வருமானம் போயிருக்கிற குறைந்தபட்ச அறிவு கூட அவனுக்கு இல்லையா? இல்லை. இதை பாருங்க, இந்த கீழ் பவானி பாசன பயனாளிகள் நல சங்கத்துக்கு நயன்தாராவை தலைவியாக வச்சுருந்தா நாங்கள் ஜெயிச்சிடலாம். நீங்கள் நயன்தாராவை அழைச்சிக்கிட்டு வந்து அந்த திருமண மண்டபத்தில் கூட்டம் போடுற மாதிரி இருந்தால் அந்த முத்தூர் கிராமம் மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாசன பகுதி மூலம் அங்கே தான் இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்குதுங்க. அறியாமையை முன்னிறுத்தி நாம் போயிட்டு இருக்கிறோம், அறிவை முன்னிறுத்தி பயணிக்கல. அறிவுன்னு என்ன? சென்ற விடத்தால் செலவிடாதீதொரு நன்றின் பால் வைப்பது அறிவு இல்லைங்களே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள். நீங்கள் உங்களை போன்ற ஒரு மூத்த விவசாய சங்க தலைவர் விவசாயிகளுக்கே போராடி 50 ஆண்டு காலம் போராடி ஒரு பலன் இல்லைன்னு விரக்தியை சொல்கிறீங்களே. இப்போ இது இப்படியே விட்டுட்டு போகிறதா, இல்லை ஒதுங்கி கொள்வதா? இல்லை, விட்டுட்டு போக முடியல. இந்த புலிவாலை பிடிச்ச கதை. நான் வந்து அமைதியா ஓய்வு எடுக்கலாம், ஈஸி சேர்ல படுல அமைதியா ஓய்வு எடுக்கலாம், இல்லை கடைசி வரைக்கும் நீங்க இந்த மக்களை எப்படியாவது நம்பிக்கையோடு மீட்டு எடுத்தெல்லாம் நம்புறீங்க. அதுக்கான போராட்டம் தான் இதெல்லாம். இல்லைங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. இல்லை, நீங்கள் 50 ஆண்டு காலமாக எந்த பலனும் இல்லையே. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும். நீங்கள் நானும் கோழி கோவத்தான் முடியும். அதுக்காக குறைச்சி விட்டு தூங்கிட்டு இருக்கிறவனை போய் கொத்தி எழுப்ப முடியும்? கொத்தி எழுப்பு என்ன நடக்கும்? குறவளையே பிடிச்சிருவேன், அடுத்து கோழி குழம்பு தான் மணக்கும். அது நம்முடைய வேலையல்ல. நடக்குது அநியாயம் சொல்லிக்கிட்டு இருப்போம். மக்கள் நம்ம பின்னாடி வந்தால் வெல்வோம், இல்லையேல் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்ச நாள் நாம் இப்படி ஓட்டிட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் வரலாற்று பதிவு, அவ்வளோதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பல மார்க்ஸுகள், ஏங்கல்ஸ்கள், பெரியார்கள், அம்பேத்கர்கள் போராடிட்டு போயிட்டாங்க. நீங்கள் நம்மளோட காரல் மார்க்ஸ் எப்படி இறந்தாரு கடைசியில்? அந்த வறுமை படிச்சிங்கன்னா கண்ணில் கண்ணீர் வரும். நான் அவருடைய சமாதிக்கும் போய் பார்த்தேன்.
அனாதைகளை இப்போ புதைக்கிற இடத்துல பாய்ச்சி போயிருக்காரு லண்டனில், அங்கேயும் ஹைகேட்டில். அதே போல் அவருடைய பிறந்த ஊர்லேயும் போய் பார்த்தேன், ஜெர்மனில். அவர் பிறந்த ஊர், அதுக்கு அவர் வளர்ந்த சிறு குழந்தையாக வளர்ந்த வீட்டையும் போய் பார்த்தேன். பெரிய கன்றாவி, அவ்வளவு பெரிய செல்வ குடும்பம். அந்த நகரமே ஒரு திராட்சை, அப்படியே திராட்சை தோட்டங்கள், பூ கொத்து கொத்தா பூத்து கொழுங்குது, ஒரு மிகப்பெரிய நதி, அருமையான பசுமையான அந்த நகரம். இப்போ நிறைய ஒயின் ஃபேக்ட்ரி நிறைய இருக்கு. அவ்வளவு செல்வ சீமானாக அவர் வீடே பல ஏக்கராவில் இருக்கு. ஆனால் இந்த மக்களுக்காக உணவு இல்லாம எங்க இறந்தாருன்னா லண்டன்ல ஹைகேட்ல அனாதைகளை பிதைக்கிற இடத்துல அப்படியே வழியில புதைச்சிட்டு போயிட்டான். அப்போ அவருக்கு ஒரே நண்பர் ஏங்கல்ஸ் தான் கடைசி வரை அவருக்கு நம்பிக்கையான நண்பர். இப்படி நாம் அந்த மக்களுக்கு மார்க்ஸை போல செய்ய முடியாது, ஏங்கல்ஸை போல செய்ய முடியாது, ஐயா நல்லசாமியை போலவாவது செய்து முடிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.